முன்பொரு காலத்துல ஒரு காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் இருந்துச்சு. அது அந்த காட்டுக்கே ராஜாங்கிறதால தினமும் கண்ல படுற மிருகங்களை துரத்தி துரத்தி அடிச்சு கொன்னு தன்னோட இரையாக்குச்சு. எங்க வெளியில வந்தா சிங்கம் தன்னை கொன்னுடுமோன்னு நினைச்சு எந்த விலங்கும் வெளியில வரவே பயந்துச்சுங்க. உணவு உண்ண கூட வெளியில வர பயந்த அந்த விலங்குகள் வெளியிலயும் வர முடியாம சாப்பிடவும் முடியாம அவஸ்தைப்பட்டுச்சுங்க. இப்படி இருக்கும்போது இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து எப்படியாச்சும் நம்ம தப்பிக்கணும்னு எல்லா விலங்குகளும் தனியா ஒரு கூட்டம் போட்டுச்சுங்க. அந்த கூட்டத்துல சிங்கத்தால அதுங்க எவ்வளவு துயரப்படுதுங்க கஷ்டப்படுதுங்கன்றத ஆலோசிச்சுதுங்க. இதுக்கு எப்படியாச்சும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினைச்ச விலங்கு கூட்டத்துல இருந்த ஓநாய் விலங்குகள் கிட்ட ஒரு யோசனைய சொல்லுச்சு. எனக்கு ஒரு யோசனை தோணுது. நாம சிங்கத்து வாயில விழுந்து எல்லாரும் ஒரே நேரத்துல சாகிறதுக்கு பதிலா நாமளே ஒவ்வொருத்தரா அந்த சிங்கத்தோட குகைக்குள்ள போய் அதுக்கு இரை ஆயிடுவோம். அப்படி நாம செஞ்சோம்னா அதுக்கப்புறம் அந்த சிங்கத்தை பார்த்து நாம பயந்து பயந்து வாழ தேவையில்ல. அது மட்டும் இல்ல, நம்ம நேரம் வர வரைக்கும் நாம பயந்து வாழ வேண்டாம்ல. சிங்கம் எப்ப வரும் நம்மள எப்ப கொன்னுடுன்னு இனி நாம பயப்பட தேவையில்லைல்ல. ஓநாய் சொன்னதை கேட்ட மற்ற விலங்குகள் இதுக்கு ஒத்துக்குச்சுங்க. சரி, நீ சொன்னதுக்கு நாங்க எல்லாம் ஒத்துக்கிறோம். எப்படியும் நாங்க எல்லாம் ஒரு நாள் அதுக்கு இரையாக போறோம். அது என்னைக்குன்னு தெரிஞ்சா நிம்மதியாவாச்சும் வாழலாம். விலங்குகள் கிட்ட ஆலோசனை செய்து முடிச்சதுக்கு பிறகு அந்த ஓநாய் சிங்கத்துக்கிட்ட போய் அதுங்க எடுத்த முடிவை பத்தி சொல்லுச்சு. அதுக்கு சிங்கம் ஓநாய் கிட்ட, சரி சரி, நான் உங்களுக்கெல்லாம் ராஜா இல்ல, அதனால நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். உங்க வார்த்தைய நான் மதிக்கிறேன். ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, என்னைக்காவது எனக்கு உணவு கிடைக்க தாமதமானா நான் சும்மா விட மாட்டேன். உங்க எல்லாரையும் ஒரே நேரத்துல சாப்பிட்டுருவேன் அப்படின்னு கர்வத்தோட சொல்லுச்சு. சிங்கம் சொன்னதுக்கு சரின்னு அந்த ஓநாய் தலை வணங்கி சொல்லுச்சு. அன்னையில இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலங்கா சிங்கத்தோட குகைக்கு இரையா போச்சுங்க. வந்ததுக்கு அப்புறம் சிங்கமும் தன்னோட இரைய ஆனந்தமா சாப்பிட்டுச்சு. சிங்கமும் அலைஞ்சு திரிஞ்சு ஓடி வேட்டையாட வேணான்னு நினைச்சு குகைக்குள்ளேயே சந்தோஷமா இரைய சாப்பிட்டுச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சிங்கத்துக்கு இரையாக வேண்டிய ஒரு முயல் குட்டி சிங்கத்தோட குகைக்கு போச்சு. ஆனா அந்த முயல் குட்டி ரொம்ப புத்திசாலியான ஒண்ணு. அதுக்கு சிங்கத்துக்கு இரையா போறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அது மட்டும் இல்லாம தன்னோட காட்டுக்குள்ள இருக்க எல்லா விலங்குகளையும் அநியாயமா இந்த சிங்கம் இப்படி சாப்பிடுதே, அதுக்கு ஒரு பாடம் சொல்லி தரணும்னு நினைச்ச அது ஒரு நல்ல திட்டத்தை தீட்டுச்சு. அதுக்கு பிறகு சிங்கத்தோட குகைக்கு அந்த முயல் குட்டி போச்சு. இவ்ளோ தாமதமா வந்த தன்னோட இரைய பார்த்து சிங்கம் கோபமா வந்துச்சு. அங்க வந்த முயல் கிட்ட, நான் உங்க எல்லார்கிட்டயும் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எனக்கு லேட்டானா பிடிக்காதுன்னு. நீங்க கொடுத்த வார்த்தையை காப்பாத்தல, அதனால நானும் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீற போறேன். என் இஷ்டத்துக்கு யார வடாலும் அடிச்சு சாப்பிட போறேன் அப்படின்னு ரொம்ப கோபமா சொல்லுச்சு அந்த சிங்கம். அதுக்கு பணிவோட அந்த முயல் குட்டி, மன்னிச்சிடுங்க மகாராஜா, தப்பு நடந்து போச்சு. ஆனா நான் லேட்டா வந்ததுக்கு காரணம் இருக்கு, அத முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நீங்க என்ன கொன்னு சாப்பிடலாம் அப்படின்னு சாந்தமா சொல்லுச்சு. அது என்னன்னு சீக்கிரமா சொல்லு அப்படின்னு கோபமா சொல்லுச்சு. அதுக்கு அந்த முயல், மகாராஜா, நான் உங்க இடத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு சிங்கத்தை நான் பார்த்தேன். நான் பயந்து போயிட்டேன். அந்த சிங்கத்துக்கிட்ட மகாராஜாவான உங்களை பத்தி பெருமையா சொன்னேன். ஆனா அந்த சிங்கம் உங்களை பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசிச்சு. ஆனா எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்னோட காட்டுக்கே மகாராஜா அவரை பத்தி நீ எப்படி இவ்ளோ தப்பா பேசலான்னு நான் கேட்டேன். ஆனா அதுக்கு அந்த சிங்கம் கோபமா என்ன அப்படியே தூக்கி கொல்ல பாத்துச்சு. என்ன மட்டும் கொன்னேனா என்னோட மகாராஜா உன்னை சும்மா விட மாட்டாருன்னு நான் அதை எச்சரிச்சேன். அதுக்கு அந்த சிங்கம், உன்னோட மகாராஜா ஒரு மண்டு, அது ஒரு சோம்பேறி, உட்கார்ந்த இடத்துலயே இரைய சாப்பிடுதா. உன்னோட ராஜாவா இருந்தாலும் சரி இல்ல வேற யாரா இருந்தாலும் சரி, என்கிட்ட நேருக்கு நேரா வந்து மோத சொல்லு பாக்கலாம். அப்புறம் நான் யாருன்னு அதுக்கு நல்லா தெரியும். தைரியம் இருந்தா என்ன நேருக்கு நேர் மோத சொல்லு அப்படின்னு தப்பு தப்பா பேசுச்சு. அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, நீ இவ்ளோ பேசுறியே, அத நீ என்னோட மகாராஜா கிட்ட நேர்லயே வந்து சொல்ல அப்படின்னு சொன்ன. அதுக்கு அந்த சிங்கம், நான் ஏன் வரணும், உன் ராஜாக்கு தைரியம் இருந்தா இங்க வர சொல்லு அப்படின்னு சொல்லுச்சு. அதனாலதான் மகாராஜா நான் வர லேட் ஆயிடுச்சு. இத கேட்ட அந்த சிங்கத்துக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. வா, இப்பவே போலாம், அவனா நானு பாத்துரலாம் அப்படின்னு அந்த சிங்கம் கிளம்ப தயாராயிடுச்சு. வாங்க மகாராஜா அப்படின்னு சொல்லி
அந்த முயல் குட்டி சிங்கத்தை காட்டுக்கு நடுவுல இருந்த ஒரு பாழடைஞ்ச கிணத்து பக்கம் கூட்டிட்டு வந்துச்சு. மகாராஜா, உள்ள எட்டி பாருங்களேன், அங்கதான் உங்களுக்கு எதிர்க்கையே அந்த சிங்கம் இருக்கும். அதுக்கு நீங்க யாருன்னு காட்டுங்க ராஜா. கோபத்தோட உச்சத்துல இருந்த அந்த சிங்கம் கிணத்துல காலை வச்சு எட்டி பார்த்து மிரட்டலா ஒரு உருமல் கொடுத்தது. அப்ப அந்த சிங்கத்தோட பிம்பம் தண்ணில அதே மாதிரியே மிரட்டலா உருமுச்சு. அதுக்கு அந்த முயல்குட்டி, பாத்தீங்களா மகாராஜா, அது எவ்வளவு திமிரா உங்ககிட்டயே உருமுதுன்னு அப்படின்னு ஏத்தி விட்டுச்சு. உடனே சிங்கம் கொஞ்சம் கூட யோசிக்காம கோபத்தோட உச்சத்துக்கே போய் கிணத்துக்குள்ள ஒரே தாவா தாவுச்சு. தண்ணிக்குள்ள வேற எந்த சிங்கமும் இல்ல. அதுவேதான் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. வெளியில வர முடியாம தண்ணிக்குள்ளேயே தவிச்சு மூழ்கி இறந்து போயிடுச்சு. அந்த முயல்குட்டி தன்னோட புத்திசாலித்தனத்தால தன்னை மட்டுமே காப்பாத்திக்காம காட்டுக்குள்ள இருந்த எல்லா விலங்குகளையும் சிங்கத்தோட மிரட்டல்ல இருந்து காப்பாத்திருச்சு. குழந்தைகளே, எப்பவுமே புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்தி நம்மள நாமே காப்பாத்திக்கணும். உடல் பலம் மட்டும் இல்லாம புத்தி கூர்மையும் இருக்கணும். வேஷம் கலைந்த கழுதையின் நிலை. லிங்காபுரம் அப்படிங்கிற இடத்துல ராஜையான்னு ஒரு வண்ணான் வாழ்ந்துட்டு வந்தான். அந்த ஊருக்காரங்களோட துணிய துவைச்சு அவங்க கொடுக்கற பணத்துலதான் வாழ்ந்து வந்தான். ஆனா அந்த வருமானம் அவனோட குடும்பத்துக்கே பத்தாம இருந்துச்சு. அந்த வண்ணான் கிட்ட 2 கழுதைங்க இருந்துச்சு. அதுங்க தினமும் துணி மூட்டைய வீட்ல இருந்து ஏத்தியும் ஏரியில இருந்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் கொடுத்துச்சு. வண்ணானுக்கு உதவியாவும் இருந்தது. கொஞ்ச நாள்ல அந்த 2 கழுதையில ஒரு கழுதைக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அதனால வெயிட்டான துணி மூட்டைய அதால தூக்கிட்டு வர முடியல. கால்ல பலம் இல்லாம அது நடந்து வரும்போதே கீழே விழுந்துருச்சு. இனிமேலும் இந்த வயசான கழுதைய வச்சுட்டு சமாளிக்க முடியாதுன்னு நினைச்சா ராஜையா. அந்த வயசான கழுதைய ஒரு கசாப்பு கடைக்கு வித்துடலான்னு முடிவு பண்ணான். தன்னோட முதலாளியோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்ட அந்த வயசான கழுதை, எஜமா, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இத்தனை வருஷமா எனக்கு சக்தி இருந்த வரைக்கும் நான் உங்களுக்காக நியாயமா வேலை செஞ்சேன் இல்லையா? எனக்கு இப்ப வயசாயிடுச்சுன்ற ஒரே காரணத்துக்காக என்ன கசாப்பு கடைக்காரன் கிட்ட விக்க பாக்குறீங்களே சொல்லி அழ ஆரம்பிச்சது. அதுக்கு அந்த வண்ணான் சொன்னா, உன்னை விக்காம நான் என்ன பண்றது? என்னோட சம்பாத்தியம் என் தேவைங்களுக்கே பத்த மாட்டேங்குது. இதுல உன்னை வேற வச்சுட்டு உனக்கு எப்படி தீனி போட முடியும்? உனக்கு போடுற தீனி எனக்கு தண்டம் தானே? இப்படி கோபமா சொன்னா. அதுக்கு அந்த கழுதை, ஐயா, இத்தனை வருஷமா நான் உங்களோட தானே இருந்தேன். உங்க கஷ்டம் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நான் உங்களோட இருந்தேன். என் மேல கருணை காட்டி கசாப்பு கடைக்காரங்கிட்ட என்ன விக்காதீங்க அப்படின்னு சொல்லுச்சு. அந்த வயசான கழுதை கெஞ்சி கேட்டுக்கிட்டதால அந்த வண்ணானுக்கு மனசு மாறுச்சு. சரி, பயப்படாத, உன்னை நான் கசாப்பு கடைக்காரன்ட்ட கொடுக்க மாட்டேன். ஆனா அதே நேரத்துல உனக்கு என்னால தீனியும் போட முடியாது. ஏதாவது ஒரு வகையில உன்னை பயன்படுத்த முடியும்னு நினைச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னு வண்ணான் சொன்னா. வண்ணான் சொன்ன வார்த்தைய கேட்டு அந்த வயதான கழுதைக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. அப்பாடா, இப்பவாவது என் முதலாளிக்கு என் மேல இறக்கம் வந்ததே. அந்த கசாப்பு கடைக்காரன் கையில மாட்டாம தப்பிச்சோம். இப்படி மனச தேத்திக்கிட்டு ஒரு ஓரமா போய் உட்கார்ந்தது அந்த கழுதை. இப்படியே கொஞ்ச காலம் கடந்து போச்சு. எந்த வேலையும் செய்யாம அப்படியே உட்கார்ந்திருந்த அந்த வயசான கழுதைக்கு தீனி போடுறது பாரமா இருந்துச்சு வண்ணானுக்கு. இத பத்தி பல கோணங்கள்ல யோசிச்சு பார்த்தான். கடைசியில அவனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சந்தைக்கு போய் ஒரு புலி தோலை வாங்கிட்டு வந்து அந்த கழுதைய கூப்பிட்டான். உன்னை உட்கார வச்சு தீனி போடுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த விஷயம் உனக்கே தெரியும்ல. அதனாலதான் ரொம்ப யோசனை பண்ணி இந்த புலித்தோலை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஜாலியா இந்த புலித்தோலை போத்திக்கிட்டு இந்த ஊர்க்காரங்களோட தோட்டத்துல உனக்கு வேண்டியத நைட்ல போய் சாப்பிட்டுட்டு வா. அவ்வளோதான். இந்த ஊர்க்காரங்க உன்னை புலின்னு நினைச்சு யாரும் கிட்ட வரமாட்டாங்க என்று சொன்னா வண்ணா. வண்ணா சொன்ன வார்த்தைய கேட்டுக்கிட்டு அந்த புலித்தோலையும் எடுத்துட்டு வந்துச்சு வயசான கழுதை. அன்னைக்கு நைட்டே வண்ணான் கொடுத்த புலித்தோலை போத்திக்கிட்டு நல்லா இருட்டான உடனே ஊருக்கு எல்லையில இருந்த கதிர் வயலுக்கு போச்சு. அந்த வயலுக்கு காவலா இருந்தவங்க அத பாத்துட்டு உண்மையான புலிதான் வந்துருச்சுன்னு நினைச்சு பயந்து போயிட்டாங்க. அந்த வயசான கழுதை நள்ளிரவு வரைக்கும் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துச்சு. அன்னைக்கு நைட்ல இருந்து இந்த வயசான கழுதை இந்த புலி தோலை போத்திக்கிட்டு ஊர்ல இருக்கிற எல்லா கதிர் வயலையும் மேஞ்சி வயிறு ஃபுல்லா சாப்பிட ஆரம்பிச்சுது. காலையில ஆனதும் புலித்தோலை எடுத்துட்டு யாருக்கும் தெரியாம எப்பவும் போல உட்கார்ந்திருக்கா மாதிரி வந்துச்சு. இந்த மாதிரியே கொஞ்ச நாள் போச்சு. இதே மாதிரி தினமும் அக்கம் பக்கத்துல இருக்கிற கதிர் வயல்களை சாப்பிட்டு வர்றத அது வாடிக்கையா வச்சுக்குச்சு. இப்படியே நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு வயதான கழுதை நல்ல ஆரோக்கியத்துக்கு திரும்புச்சு. ஆனா வயல் பாதிக்கப்பட்ட விவசாயிங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஏன்னா புலி விஷயத்துல தலையிட அங்க இருக்கிற யாருக்கும் தைரியம் வரல. இது இப்படியே போக
ஒரு நாள் செவ்வையா அப்படிங்கிற விவசாயிக்கு சந்தேகம் வந்துச்சு. புலி எங்கேயாச்சும் புல்ல தின்னுமா? அது ஒரு முழு மாமிசத்தை சாப்பிடுறதாச்சே. இது வேட்டையாடி பச்சையா இறைச்சிய சாப்பிடும். இது என்ன பச்சை தாவரங்களை சாப்பிடுது? அப்படின்னா தினமும் வயல்ல வந்து மேயறது யாரு? இதுல ஏதோ ஒரு மோசடி இருக்கே. இப்படி பலவிதமா யோசிச்சான். அது என்ன சூழ்ச்சின்னு தெரிஞ்சுக்கவும் முயற்சி பண்ணான். அன்னைக்கு இரவே செவ்வையா கையில ஒரு கத்தியையும் ஒரு வேல்கம்பையும் எடுத்துட்டு அந்த வயலுக்கு காவலுக்கு போனான். பக்கத்துல இருந்த வேப்ப மரத்து மேல அடர்த்தியா இருந்த ஒரு கிளை மேல ஏறி நல்லா உட்காந்துக்கிட்டான். வழக்கம் போல அந்த வயசான கழுத புலித்தோலை போத்திக்கிட்டு நல்லா சாப்பிட வந்துச்சு. சுத்தி முத்தி பாத்துட்டு நம்மள யாருமே கவனிக்கலன்னு சொல்லிட்டு வயல்ல இறங்கி சாப்பிட ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரம் மரத்து மேல அமைதியா உட்கார்ந்திருந்த செவ்வையா உரத்த குரல்ல ஒரு ஒலி எழுப்பினா இந்த புலி பயந்து ஓடிடும்னு நினைச்சான். மரத்துல இருந்தபடியே தன்னோட குரலை மாத்தி உரத்த குரல்ல கூச்சலிட்டான். அது அந்த கழுதையும் கேட்டுச்சு. கோரமா இருந்த அந்த குரலை கேட்டதும் அதுவும் பயந்துருச்சு. நான் இந்த பக்கம் இருக்கேன், இந்த பக்கம் வா அப்படி சத்தமா கூப்பிட்டுச்சு அந்த வயசான கழுத. அந்த சத்தத்தை கேட்ட செவ்வையாவுக்கு வந்திருக்கிறது புலி இல்லன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம புலி தோல் போத்திட்டு இருக்கிறது ஒரு கழுதன்னு தெரிஞ்சுக்கிட்டான். என்ன ஒரு மோசம், என்ன ஒரு மோசம், இத சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேகமா அந்த வேல் கம்பாலையும் கத்தியாலையும் அந்த வயசான கழுதிய இறக்கமே இல்லாம கொன்னுட்டான். Hi kids! Hope you like the